गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषोत्पजाय विद्महे कृणीयस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। कांचीवासाय विद्महे शांतारूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். கடந்த 2 வருஷத்துக்கு மேலையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்தின்னு வர அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் நான் கேட்டது, படித்தது, இதெல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். இந்த வகையில் பல வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு அற்புத நிகழ்வைத்தான் உங்களோட பகிர்ந்துக்கலான்றது. சமீபத்தில் நான் படித்தேன், முகநூலில் படித்தேன், அதுதான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்றது. பெரியவா திருத்தல யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு பல மாதங்களுக்கு பிறகு காஞ்சிபுரத்தை வந்து தங்கியிருக்கேன். அவர் மீது உண்மையான அதீத பக்தி கொண்ட அன்பர்கள் தங்களுடைய சேம நாமத்துக்காக, தங்களுடைய மனக்குமுறலை கொட்டுறதுக்காக பெரியவாளை பார்க்க வந்திருக்க நல்ல கூட்டம். ஏன்னா பல மாசத்துக்கு அப்புறம் பெரியவா காஞ்சிபுரம் வந்திருக்க நல்ல கூட்டம். அன்னைக்கு வியாழக்கிழமை வேற காலையில் தன்னுடைய சந்திரமுடீஸ்வரர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஏகாந்த தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் பெரியவா. கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருக்கு. அணுக்க தொண்டர்கள் கூட்டத்தை வருஷப்படுத்தின்னு இருக்கு. சில பேர் தங்களுடைய மனக்குமுறல்களை சொல்றா, சில பேர் என்ன நடந்ததுன்னு சொல்றா, என்ன நடக்கணும்னு நான் நினைக்கிறேங்களா, சில பேர் தங்களுடைய மனக்குமுறல் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். பெரியவா எல்லாத்தையும் செவிமடுத்து கேட்டு அதற்கான தீர்வை சில பேருக்கு சொல்றா, சில பேருக்கு மௌனமாக இருக்கார், சில பேருக்கு தன்னுடைய நேத்திர திஷ்யை கொடுக்கிறார். இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஏன்னா பெரியவா சாட்சாத் பரமேஸ்வரன், அதனால தான் எல்லாருமே அவற்றை தங்களுடைய மனக்குமுறல்களை கட்டின்னு இருக்கு. போயிட்டே இருக்கவங்க காலைல ஒரு 6:30 உட்கார்ந்த பெரியவா கிட்டத்தட்ட 12 மணி ஆக போடுது, 12 ஆக போடுது. கொஞ்சம் அப்போதான் கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கு. ஒரு 20-30 பேர் இருந்திருப்பார். அவர் 10-15வது இடத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறார். அல்ல தும்பப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளையன்னு வேஷ்டி, இடுப்புல துண்டு, வெள்ளை துண்டு, நெத்தி நிறைய விபூதி குங்குமம் வச்சுட்டு நல்ல நரைச்சத்தில் தும்பப்பூ மாதிரி வரார். அவருடைய டர்ன் வந்துடுது. பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட கேட்குறார், ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யறது காத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறார். பெரியவா சொல்லுங்க செட்டியார், நான் என்ன கேட்க போகிறேன் உங்களுக்கு? நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவாளுக்கு நல்ல தொண்டுகள் செய்யுங்கோ, பணியோட செய்யுங்கோ, உங்களோட சம்சாரத்திட்ட அன்பாக இருங்கோ, உங்கள் குழந்தையில அன்பாக அரவணைச்சு பார்த்துக்கோங்க. அது போரும், வேற என்ன செய்ய கேட்க போகிறேன்? ஐயா அதெல்லாம் கண்டிப்பாக செய்யறேன் ஐயா, வேற ஏதாவது ஐயா உத்தரவு போட்டாலும் நான் செய்கிறேன், அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் ஐயா அப்படிங்கிறார் பவ்யமாக. பெரியவா உடனே சொல்கிற, செட்டியாரே நான் என்ன மடத்துக்கு வடவுதி செய்யன்னு கேட்க போறேன் உன்ன? அதெல்லாம் கிடையாது. உங்க ஊரு இந்த உன்னுடைய குலதெய்வம் திருவிழிமேடை இருக்கு இல்லையா, அதை தாண்டி ஒரு 5-6 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. உங்களோட குலதெய்வம் ஐயனார் இல்லையா? ஆமாம் பெரியவா. ஆச்சரியப்படுறார் செட்டியார். காவேரி அம்மன் பேரு அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிறவ காவேரி தாய். அந்த கோயில் என்ட்ரன்ஸில் குதிரைகள் இருக்கு, ஐயனாருடைய குதிரை இருக்கு, ஐயனார் சிலை இருக்கு. அந்த குதிரையானது சிதிலம் அடைஞ்சிருக்கு. அந்த குதிரையை நல்லபடியாக நீ சீர் பண்ணணும், பண்ணிட்டு வண்ணங்கள் பூசி அந்த கோயிலுக்கு நீ கும்பாபிஷேகம் பண்ணணும். அதான் இந்த பெரியவா ஒன்றை கேட்டுக்கிற ஒன்று, வேற ஒன்று மடத்துக்கு எதுவும் செய்யணும் கூட, இதை மட்டும் நீ செய்ய, அது உன்னுடைய குலதெய்வம், அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற. செட்டியாருக்கு கண்ணிலேருந்து பொல தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. எப்படா இவர் நம்முடைய குலதெய்வம் எது சொல்றாரு, அங்கே சிதிலம் அடைஞ்ச ஒரு குதிரை இருக்குது. இவர் டெய்லி பார்க்குறார், போகிற வழியில் போகும்போதும் வரும்போதும், சைக்கிளில் போகும்போது பார்ப்பார்.
இந்த மாதிரி சிதிலம் அடைஞ்ச மகள் கோயிலுக்கு போவார். எல்லாம் பழக்க முடியல. பட் இது செய்யணும் அப்படிங்கிறது மனதுக்கு வரல. நாத்தழுதழிக்க பெரியவாள்கிட்ட செட்டியார் சொல்றார், சாமி என்ன மன்னிச்சுங்க சாமி, இது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா இறந்து போனப்ப என்கிட்ட சொன்னார், பரமசிவா இதை மறந்துடாதரா, இது நம்மளுடைய தெய்வம், நம்மளுடைய குலதெய்வம்டா, நம்ம தான் இதை பார்க்கணும், நம்ம குலதெய்வத்தை கொண்டாடினாதான் குலதெய்வம் நம்மளை கொண்டாடுற மாதிரி வைக்கும், இந்த வெள்ளை குதிரையை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி விடுறா, சரி பண்ணி வர்ணம் பூச்சி அந்த கோயிலுக்கு பழுதடைஞ்செல்லாம் சரி பண்ணி ஒரு ஜீர்ணோதாரண கும்பாபிஷேகம் நடத்தி விடுறா அப்படின்னு சொல்லி சொன்னார். அது இப்போதான் தெரியுது. பெரியவா உங்களுக்கு எப்படி தெரியும் தெரியல, கண்டிப்பாக நான் செய்கிறேன் பெரியவா அப்படின்னு சொல்கிறார். இது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க, பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? அவருடைய குலதெய்வமானது அந்த காவிரி தாய், காவிரி அம்மன்கிறது எப்படி தெரியும்? அது என்ட்ரன்ஸில் ஐயனார் கோயில் இருக்கிறது எப்படி தெரியும்? அந்த ஐயனார் தான் இவாளுக்கு குலதெய்வம் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அங்கே உள்ள இந்த குதிரைகளானது சிதறமடைஞ்சது எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாமல் அந்த பரமசிவம் செட்டியாருடைய அப்பா இறந்து போன தருவால அவர்கிட்ட சொன்னது எப்படி தெரியும்? அதான் நான் நினைக்கிறேன். அதாவது பரமசிவம் செட்டியாரோட அப்பா சாமிநாத செட்டியார் சாமிகிட்ட சொல்லியிருப்பார் போல இருக்கு. சாமிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்றது ரொம்ப பெரியவா, இல்லைன்னா பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? அதனால தான் சொல்றேன், பெரியவா சாட்சாத் பரமேஸ்வரனுடைய ரூபம், நடமாடும் தெய்வம். அதில் யாருக்கும் எந்த ஒரு ஐயப்படையும் இல்லை. பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும், அது போரும், அவர் பார்த்து பாருங்க. அங்கேருந்து பெரிய அந்த பரமசிவம் செட்டியார் என்ன பண்ணார்னா, நல்ல அவர் கொடுத்த பிரசாதத்தை வாங்கி நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றார். அதுலேருந்து கரெக்டாக ஒரு 6 மாதம் கழித்து திருப்பி பத்திரிகையோடு போகிறார். கும்பாபிஷேக பத்திரிகை எடுத்துன்னு பெரியவாள்கிட்ட சமர்ப்பிக்கிறார். பெரியவாள்கிட்ட சொல்கிறார், ஐயா எங்கள் அப்பா சொன்னதை நீங்கள் சொன்னீங்க, செஞ்சுட்டேன் பெரியவா அப்படின்னு சொல்லி பத்திரிகை நீட்டார். பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். இவருக்கும் சந்தோஷம். யாருக்கு? பரமசிவம் செட்டியாருக்கும் சந்தோஷம். அதாவது குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த மாதிரி பல நிகழ்வுகளில் நம்ம பெரியவா சொல்லியிருக்கார். குலதெய்வ வழிபாடு தான் முக்கியம். அதாவது எந்த தோஷம் இருக்கு, அந்த தோஷம் இருக்கு, அந்த பரிகாரம் பண்ணி இந்த பரிகாரம் பண்ணி, என்ன ஒரு பரிகாரங்களாக இருந்தாலும் சரி, பூஜைகளாக இருந்தாலும் சரி, அந்த தேவதைகள் அனைத்துமே அவர்களுடைய குலதெய்வத்துக்கு கட்டுப்பட்டு தான். குலதெய்வம் தான் முக்கியம். அதுக்குன்னு மற்ற கோயில்களுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை. குலதெய்வத்தை கொண்டாடணும், மற்ற கோயில்களுக்கும் போகணும். புராதனமான பல கோயில்களுக்கு நீங்கள் எல்லாரும் போகணும், உதவிகள் புரியணும். புது கோயில் கட்டணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது. புரியுறதா? மற்றொரு அழகிய சிறந்த நிகழ்வோட அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர், காஞ்சி சங்கர், கமகோடி சங்கர். எல்லாருக்கும் நமஸ்காரம்.